தென்னை மரங்களை தாக்கும் நோய்களுக்கு மருந்து கண்டுபிடித்து விலையில்லாமல் வழங்கப்படும் என அதிமுக வேட்பாளர் பொள்ளாச்சி ஜெயராமன் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதியில் களம் காணும் அவர் தாளக்கரை ஊராட்சிக்குட்பட்ட எம்ஜிஆர் காலனி மற்றும் கிணத்துக்கடவு சட்டமன்ற உறுப்பினர் தாமோதரனின் சொந்த ஊரான டி நல்லிகவுண்டன்பாளையம் கிராமத்தில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இதில் சே தாமோதரன் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஆதரவு திரட்டினர். அவர்களுக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது பேட்டியளித்த பொள்ளாச்சி ஜெயராமன், தென்னை மரங்களை தாக்கியுள்ள வெள்ளை ஈ, தஞ்சாவூர் வாடல் நோய் குறித்து வேளாண் விஞ்ஞானிகளோடு வேளாண் துறை அதிகாரிகளோ இதுவரை மருந்து கண்டுபிடிக்கவே இல்லை என கூறினார். இதனால் தென்னை மரங்கள் காய்ப்பு திறனை இழந்து வருவதாக குறிப்பிட்ட அவர், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வந்தவுடன் நோய்க்கு மருந்து கண்டுபிடித்து விலையில்லாமல் வழங்கப்படும் என உறுதியளித்தார். விவசாயிகள், தென்னை விவசாயிகள் வெள்ளை ஈ நோய் தாக்கி 4 வருஷம் ஆச்சு. இதுவரைக்கும் அந்த வெள்ளை ஈ நோய்க்கு என்ன மருந்து என்ற வேளாண்மை பல்கலைக்கழகமோ அல்லது வேளாண் விவசாய விஞ்ஞானிகளோ கண்டுபிடிக்கவே இல்லை. தென்னை மரம் அப்பப்போ வருஷத்தில் 6 மாதம் இந்த நோயால் பாதிக்கப்பட்டு காய்ப்பு திறன் இழந்து போகுது. பாதிக்கு மேற்பட்ட மரங்கள் கேரள வாடல் நோய், தஞ்சாவூர் வாடல் நோய் போன்ற தென்னை வாடல் நோய்களால் வெட்டப்பட்டு அந்த மரங்கள் எல்லாம் செங்கல் சூளைக்கு விறகுக்காக விற்கப்பட்டு விட்டது. விவசாயிகளுக்கும் அதற்கும் எந்த ஒரு ஏற்பாடும் இந்த ஆட்சியிலே செய்யப்படவில்லை. எடப்பாடியார் முதலமைச்சராக வந்தவுடன் நெசவாளர்கள் துயரும் நீக்கப்படும், தென்னை விவசாயிகளுக்கும் முழுமையான நிவாரணமாக நோய்க்கு மருந்து கண்டுபிடித்து விலையில்லாமல் விவசாய